ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடை ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மீனா இருந்துக்கிட்டு கிருஷை காணோம் அப்படின்னு பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாங்க. அத்தை இல்லை அப்படின்னா சரி கிருஷை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு மீனா சொல்லவும் உடனே ரோகன் இருந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு மீனா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து மீனாவுக்கு புரியுது, ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. ஆனால் வீட்டில் இருக்க மற்ற எல்லோரும் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க. என்னடா அப்போது நீயும் பார்லாரமாவும் சேர்ந்து கிருஷை எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு இல்லை எங்கேயாச்சும் அனுப்பி வச்சுட்டு இப்போ 2 பேரும் இங்கே கிருஷை காணோன்னு வந்து நாடகம் ஆடுறீங்களா? அப்பா எனக்கு என்னமோ இவன் மேலே சந்தேகமாக இருக்குப்பா. முதல்ல அம்மா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே இவன் கிருஷ்கிட்ட ரொம்ப வேறு விதமாக பழகிட்டு இருக்கான். கிருஷ்ணன் இவனை உண்மையான நம்பி பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இவனை அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இவங்கிட்ட நெருக்கமாக இருக்கான். ஒரு வேளை இவனும் பாசமாக இருக்கிற மாதிரி இருந்து அந்த குழந்தைய ஏதாச்சும் பண்ணிட்டானா கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி முத்து பேசுகிறாரு. அப்போது ரோகிணி மீனா கிட்ட என்ன ரோகிணி இப்படி பேசுகிறாரு முத்து இருந்துக்கிட்டு அப்படின்னு. ஏங்க இல்லைங்க அப்படியெல்லாம் இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் அது எப்படி இவன் பண்ணியிருக்க மாட்டான்னு உனக்கு தெரியும் மீனா அப்படின்னு. ஏங்க அவர் உன் அண்ணங்க அப்படியெல்லாம் பண்ணால் அவர் மாட்டிப்பாருன்னு தெரியாதா? அப்படி சப்போஸ் ஏதாவது பண்ணியிருந்தா கூட நீங்கள் இருக்கீங்களே நீங்கள் கண்டுபிடிச்சா அவருக்கு என்ன நடக்கும்னு அவருக்கே தெரியும் இல்லைங்க, அப்புறம் எப்படி அவர் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சொல்லவும் அதுவும் சரிதான் மீனா, ஆனால் இவன் மேலே சந்தேகம் மேலே இருக்குது. இப்போ பார்லரம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்லுது அப்படின்னு. இல்லை போலீஸ் கேஸுன்னு எதுக்கு தேவையில்லாமல் இது ஒரு சின்ன குழந்தையோட விஷயம். அவங்க பாட்டி நம்மளை நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. கிருஷை காணோம் அப்படின்னு அவங்க பாட்டிக்கு தெரிஞ்சா அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடாதா? உங்களை நம்பி தானே என் குழந்தைய ஒப்படைச்சிட்டு போனேன் என் பேரனை. இப்போது என் பேரனை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாம் தானே மாட்டிப்போம் அப்படின்னு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க மீனாவை பார்த்து. அப்போது மீனா இருந்துக்கிட்டு ஏங்க அதுவும் வேறு விதத்தில் சரிதானங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க பொண்ணை இழந்து. இப்போ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க கிருஷியை காணோன்னு சொல்லிட்டு. வேண்டாங்க பெருசாக நாமளே தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு இல்லைங்க. ஆனால் இவனுக்கு ஆனாவும் நான் ரொம்ப கொழுப்பேறி போயிடுதுங்க. போய் மனோஜ் மேலே பழிய போடுறான். இந்த மாதிரி திருட்டு புத்தியெல்லாம் அவனுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அவனுக்கு திருட்டு புத்தியை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும் இங்கே பாருடா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு. விஜயா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ தான் இங்கே மீனாவுக்கு என்னமோ விஷயம் இருக்குன்னு புரியுது. மீனாவுக்கு அவங்கள பற்றின உண்மைகளை தெரியும். அதனால டேரெக்டாக வந்து மீனாவை கூட்டிகிட்டு ரோகிணி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது இவங்க கிருஷை காணோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மேலே போகிறாங்க. ரோகிணிமே இருந்துக்கிட்டு மேலே போன உடனே என்ன இப்போ எதுக்கு என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்தேன்? ஆமாம் கிருஷை என் புருஷன் சொன்ன மாதிரி நீயும் உன் புருஷனும் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. என்ன மீனா கிருஷி என்னோட பையன், நான் எப்படி அப்படிலாம் பண்ணுவேன்? உண்மையிலே கிருஷி அங்கே இல்லை. மனோஜா அப்படி பண்ணியிருந்தா நானே கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாரு அப்படின்னு முத்துக்கிட்டையும் உங்ககிட்டையும் சொல்லி முதல்ல ஏதாச்சும் பண்ண சொல்லியிருப்பேனே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அப்போது பின்ன எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்றதுக்கு வேண்டான்னு ஏன் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு. மீனா அதை பற்றி பேசதான் உங்களை இப்போ மேலே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. அதான் மீனா நீங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கால என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படின்னு மீனா கிட்ட வந்து ரோகிணி சொல்லவும் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி எடுத்துக்கிட்டு அதான் மீனா அந்த ஆஃபீஸில் நான் வேலை செய்யும்போது அந்த பிஏன்னு ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன் இல்லை மீனா அப்படின்னு. ஆமாம் என்ன இப்போ அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எனக்கு செகண்ட் மேரேஜ் ஆனது மனோஜ் கூட அப்படின்னு நல்லாவே அவனுக்கு தெரியும். என்கிட்ட நிறைய நாளாகவே அவன் ஃபோன் பண்ணி மிரட்டி விட்டுட்டே இருக்கான் மீனா. இப்போவும் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு மீனா அப்படின்னு. என்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் கிருஷை இப்போது அவன் தான் கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கான். நான் கூப்பிட்டதா சொல்லி கிருஷை அவன் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருக்கான். கிருஷியும் நான் கூப்பிட்டான் அப்படின்னு உடனே போயிருக்கான். என்னுடைய விஷயம் எல்லாமே அவனுக்கு தெரியும் அப்படின்றதுனால கிருஷால் அதை நம்பவும் இருக்கவும் முடியல. கிருஷியும் கூட போயிருக்கான். இப்போது அவன் கிருஷியை கடத்தி கொண்டு போய் வச்சு தான் எனக்கு பணம் வேணும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் மீனா. இப்போ நான் என்ன பண்ணுறது? அதுதான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸோ இந்த விஷயம்லாம் வெளியில் வந்துடும்னு தான் நான் வேண்டான்னு சொன்னேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கர குழப்பமாக இருக்குது. அப்போது இதனால தான் நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னியா? இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனாமே. பேசாமல் நீ ஒரு வழி பண்ணு, உன் புருஷங்கிட்டயோ இல்லை என் முத்துக்கோ ஃபோன் பண்ணி
அவனை பணம் கேட்க சொல்லு அப்படின்ற மாதிரி இங்கே மீனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மீனா, ஒன்றும் புரியலை அப்படின்னு. இங்கே பார், இந்த விஷயத்தில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. என்னால் பணம் கொடுக்க முடியாது, என்கிட்ட இப்போ பணமும் இல்லை அப்படின்னு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லு. வேணும்னா உனக்கு பணம் வேணும்னா என் புருஷங்கிட்டேயோ ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட நம்பரை கொடு. மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டு கிருஷ்ணன் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு மிரட்டான். கண்டிப்பாக என் வீட்டுக்காரரும் மனோஜும் 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் கிருஷ்ண கடத்தி கொண்டு போய்கிற விஷயம் தெரிஞ்சு ஏதாச்சும் பேசுவாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா வந்து ரோகிணி கிட்ட சொல்லவும், ரோகிணியுமே சரி மீனா, பேசாமல் நான் மனோஜோட நம்பரை கொடுத்து பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நீ ஃபோன் பண்ணு, போலீஸில் நம்ம போகக்கூடாது அப்படின்னா வேறு வழி இல்லை, மனோஜுக்கோ இல்லை என் வீட்டுக்காருக்கோ ஃபோன் பண்ணி மிரட்டினா தான் வள்ளிக்கு வருவாங்க. அப்படி என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணினா கூட மனோஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லு அப்படின்னு. என்ன மீனா, அவரை எதுக்கு நம்ம இந்த விஷயத்தில் இழுத்து விடணும் அப்படின்னு முதல்ல யோசிச்சுட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. பார், இப்போது மனோஜ் தான் கிருஷோடைய அப்பா, அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி ஆகணும். என்ன நம்ம வீட்டில் இந்த விஷயத்த சொல்லிடுவேன் தானே அவன் மிரட்டுறான், அப்படி என்ன பண்ணிடுறான்னு பார்க்கலாம். மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி பணத்தை கேட்கும்போது மிரட்டி விஷயத்த சொல்லியே கேட்க போகிறான், கடத்தி வச்சிருக்கேன்னு தானே கேட்க போகிறான், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன பணம் ரெடியா அப்படின்னு. இங்கே பார், நீ கேட்குற பணத்தெல்லாம் என்னால் அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்னா நான் வீட்டில் விஷயத்த சொல்லிடுறேன், இப்போவே கிருஷ்ண கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், அவசரப்படாமல் பேசாமல் நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி நீ பணத்தை வாங்கிக்கோ, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கிருஷ்ண கடத்தி வச்சிருக்கான்னு பணத்தை கேட்டு வாங்கிக்கோ. உனக்கு தேவை பணம் தானே, அது யார் கொடுத்தா என்ன, ஆனால் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாது, உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி தான் நீ என்ன மிரட்டி கேட்டிருக்கா, உனக்கு தேவை பணம், பையனை கடத்தி வச்சிருக்கான்னு மனோஜ்கிட்ட ஃபோன் பண்ணி காசு கேளு, காசு கொடுப்பான், நீ வாங்கிக்கிட்டு கிருஷ்ண விட்டுரு அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லவும், இதுவும் ஒரு நல்ல ஐடியாவே இருக்கே, ஓ இப்போ இப்படி இறங்கிட்டியா நீ, பரவாயில்ல, நாளுக்கு நாள் பொய் சொல்லிக்கிட்டு எப்படி இன்னமும் அந்த வீட்டில் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல, எனக்கு தேவை பணம் வர்றதுனால இந்த விஷயத்தில் நான் இனி தலையிடாமல் இருப்பேன் அப்படின்னு. இங்கே பார், இதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை வராதே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்ன உடனே சரி ஃபோனை வை, நம்பரை வாட்ஸ்அப் அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் நம்பரை அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் மீனா அப்படின்னு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு. மீனா, கிருஷ் வந்துடுவான்ல அப்படின்னு. என்ன பண்ணுறது, எல்லாம் என்னுடைய தலையெழுத்து, நீ இப்படி பண்ணதுனால வேறு வழி இல்லையே, கிருஷ் வந்து தான் ஆகணும், நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலோ இல்லை மனோஜோ ஏதாச்சும் பண்ணி கிருஷை காப்பாற்றுவாங்களா, அப்போ தான் கிருஷை யாரோ கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் கண்டிப்பாக தேடுவார், கிருஷ் கிடச்சிருவான், நீ கவலைப்படாத, அப்படியெல்லாம் கிருஷை என் புருஷன் விட்டுற மாட்டார் அப்படின்னு. தெரியும் மீனா முத்துவை பற்றி அப்படின்னு. தெரிஞ்சதுனால தானே நான் உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்க சொன்னேன், என் புருஷன் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் என் புருஷனை ரொம்ப மட்டமாக பேசுகிறான் உன் புருஷன், நீ அது கொஞ்சம் கண்டித்து வச்சுக்கோ அப்படின்னு. சரி மீனா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இங்கே பாரு, உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சுன்றதுனாலையோ எங்களை பற்றி மட்டமாக பேசுகிறதுனாலையோ உன்னை நான் வாய் அடிக்க வச்சிட்ருக்கான்னு நினைக்காத. இங்கே பாரு, நான் உன்னோடைய விஷயம் உண்மை தெரியலனா கூட என் புருஷனை யாராச்சும் ஏதாச்சும் பேசினா நான் அப்படி தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். இங்கே பாரு, நாங்களும் எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது, தேவையில்லாமல் அவரை மட்டன் நிறுத்தி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, எங்களுக்குன்னு நாங்கள் சொந்தமாக உழைச்சி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், தேவையில்லாமல் மனோஜ் இந்த விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காங்க வேணான்னு சொல்லுங்கள் அத்தையோடு சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மீனா, அது அப்புறம் பேசிக்கிறேன் நான் மனோஜ்கிட்ட, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் இங்கே ஃபோன் பண்ணுறாங்க மனோஜ்க்கு. யாரோ அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருதுன்னு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது ஹலோ யாருக்கு அப்படின்ன உடனே நான் வந்து கிருஷை கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறாங்க. என்ன கிருஷை கடத்தி வச்சுருக்கா அப்படின்ன உடனே எல்லோரும் பயங்கர அதிர்ச்சியாகி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ தான் முத்துவுமே வந்து வெளியில் கொஞ்சம் இடத்துல தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கரெக்டாக செப்பலை கழட்டி வரும்போது கிருஷை கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே குடுக்குன்னு ஓடி வந்து ஸ்பீக்கரில் பிடுங்கி போட்டுடுறாங்க. யார் நீ, யாரடா, எதுக்குடா கிருஷை கடத்தி வச்சிருக்க, உனக்கு என்னடா வேணும், அந்த பையனுக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு. ஓ, உனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவையா, இப்போ பையன் வேணுமா உனக்கு அப்படின்னு. டே கிருஷ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன்னா முத்து வந்து அதை சொல்ல வைக்கிறாங்க மனோஜ் வந்து உளருவார், அவன் போய் தொலைஞ்சா போதும் தான் இருப்பார். அப்போது கிருஷ்ணா எனக்கு முக்கியம்னு நீ சொல்லடா அப்படின்னு முத்து சொல்ல வைக்கிறாரு. எனக்கு பையன்தான் முக்கியம் அப்படின்னு. அப்போனா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மனோஜ் அதிர்ச்சி ஆகுறது. என்னது பணமா அப்படின்னு. ஆமாம், நான் அவனை கடத்தி வச்சுருக்கேன், அவன் உனக்கு வேணும்னா எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும், நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வா, இல்லைனா பையனை கொண்டுடுவா அப்படின்னு மிரட்டுறாங்க. என்னது பையனை கொண்டுடுவேன், இங்கே பாருடா, யாருடா அவன், எனக்கும் அவனுக்கு என்னதான் சம்மந்தம் இருக்குது,
நான் எதுக்குடா அவனுக்கு பணம் கொடுக்கணும், நீ அவனை கடத்தி வச்சுட்டு இருந்தா நீ யாரடா முதல்ல இதெல்லாம் வந்து மனோஜ் கேட்குறாரு. டேய் முட்டாள்தனமா என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு முத்து ஃபோனை மறைச்சி வச்சுக்கிட்டு மனோஜை பேசிட்டு இருக்காரு. கிருஷை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டுட்டு இருக்கா. இந்த சமயத்தில் உனக்கு நீ யாரு என்ன கிருஷி யாராக இருந்தா என்னன்றது தான் முக்கியமா? அப்பா பாருங்கப்பா இவன் அப்படி டே மனோஜ் முத்து சொல்கிற மாதிரி செய்டா அப்படின்னு. ஏங்க எதுக்குங்க தேவையில்லாமல் இந்த வேலை மனோஜுக்கு அப்படின்னு, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு. பேசுடா பேசு, இங்கே பாரு பையனுக்கு எதுவும் ஆகாது கூடாது, நான் பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு. உடனே நான் பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அப்போ மீனா ரோகிணி எல்லாரும் கீழே வந்துடுறாங்க. ஏங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு. மீனா கிருஷி யாரோ கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு. யாருங்க அப்படின்னு மீனாவும் நடிக்கிறாங்க. தெரியலையே மீனா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க எப்படியாச்சும் கிறிஸை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியும், ரோகிணிக்கும் தெரியும். ஆனால் இதன் மூலிமா முத்துக்கு இந்த விஷயம் தெரிய வரும் அப்படின்னு மீனாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் போயிட்டாங்க. ஸோ அப்படி தெரிஞ்சாலையும் மீனா சரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது மூலியமாவாச்சு அவருக்கு விஷயம் தெரிஞ்சால் அவராச்சும் வீட்டில் வந்து சொல்வார், ரோகிணி பற்றின விஷயம் வீட்டுக்கு தெரியும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. ஏன்னா கிறிஷோட உயிருக்கு ஆபத்துக்கு பயந்துக்கிட்டு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரோகிணி வந்து சொல்லியிருக்காங்க மீனா வந்து ரோகிணி கிட்ட. அதனால் இப்படி வந்து மீனா வந்து பயப்படுறாங்க. இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு வரணும்னு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா தான் விஜய் காத்து முத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இங்கே கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த பிஏ கிட்ட சிட்டி வந்து வராங்க. சிட்டி வந்த உடனே என்னடா யார் அந்த பையன் அப்படின்னு. டேய் அதான் இந்த கல்யாணோட பையன் அப்படின்னு. ஓ இவன் தானே அவன் அப்படின்னு. இவனை எதுக்குடா நீ கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கா அப்படின்னு. எல்லாம் பணம் கேட்கதான் அப்படின்னு. என்னடா இப்போ நீயே டேரக்டாக தொழிலில் இறங்கிட்டியா அப்படின்னு. வேறு வழி இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது, அவகிட்டேருந்து பணத்தை இப்படி தான் வாங்க முடியும், நான் ஃபோன் பண்ண அவள் எடுக்கவே மாட்டேன்றா அப்படின்னு. இப்போ தான் புருஷன் மனோஜ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். வந்த உடனே பையனை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதே மாதிரி அப்பப்போ அவகிட்ட மிரட்டி பணம் வாங்கிக்க வேண்டியதா அப்படின்னு. என்னடா சொல்கிற நீ அப்படின்னு. ஏன்னா அப்படி முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் நீயே பண்ணுற. மனோஜ்னா அவன் முத்துவோடைய அண்ணன் தானே, அவன் என்னடா அவ்வளோ திறமையாக அவன் இருப்பான். இங்கே பாருடா என்னை பற்றி நல்லாவே தெரியும் முத்துவுக்கு. முத்து வந்து இங்கே வந்தான் அப்படின்னா அவ்வளோதான், மாட்டிப்போம், தேவையில்லாமல் பிரச்சனை. இங்கே பாருடா முத்துவை பற்றி உனக்கு தெரியாது, அவனால் நான் என்னெல்லாம் பிரச்சனையை பேஸ் பண்ணிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா. இங்கே பாரு தயவு செஞ்சு இந்த பையனை அனுப்பி விட்டுரு, பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கோ, இல்லைன்னா அந்த கல்யாணியை எப்படியாச்சும் மிரட்டி பணத்தை வாங்கிக்கோ. நீ ஏன்டா மனோஜை முத்து அவங்க 2 பேரையும் பணத்தை கொண்டு வர சொன்னா அப்படின்னு. நான் மனோஜை தானே கேட்டேன், முத்து எப்படி கொண்டு வருவான் அப்படின்னு. அவனுக்கு ஃபோன் பண்ணால் வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாதா என்ன, அவன் கூட முத்து வரமாட்டானா என்ன, அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு எல்லாம் தெரியும். இவனால் சேர்ந்துக்கிட்டு நாமளும் மாட்டிக்க வேண்டாம், நம்ம இங்கேருந்து முதல்ல போயிடலாம் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு முதல்ல ஆடி போயிடுறாங்க பிஏ வந்துட்டு. அப்போது யோசிக்கிறாங்க, ஏன்னா இவன் எப்படி பயன்படுத்திட்டு போகிறான், ஒரு நாள் ஒரு முத்து கூட வரதுனால நம்ம மாட்டிப்போமோ, முத்து கூட வருவானா அப்படின்னு. உடனே வந்து மனோஜ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஹலோ எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு. நீ எல்லாம் எங்கேயும் வர வேணாம், நானே உன் வீட்டு வாசலில் வந்து பையனை விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே வா அப்படின்னு. ஆமாம் நீ வந்தால் முத்துவையும் கூட கூட்டிகிட்டு வருவேல, உன் கூட முத்து மட்டும் இல்லை உன் கூட போலீஸு வேறு யாராச்சும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீ என்னை வந்து மாட்டி விடலான்னு பார்ப்போம் போலீஸில் கிலீஸில், அப்படின்னா பையனை ஏதாச்சும் நான் பண்ணிவிடுவேன், நீ யாரையும் கூட கூட்டிகிட்டு வரக்கூடாது, எனக்கு தேவை பணம், நான் பையனை விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கிறேன், பேசாமல் நான் உன் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு இங்கே மனோஜ் வந்து ஆடி போயிடுறாரு. என்ன இவன் திடீர்னு இப்படி சொல்கிறான், நான் கூட வரப்போகிறேன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு அப்போவே டவுட் வந்துடுது. அப்போது இங்குக்கு வர போகிறானா, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரோகிணி பயந்துகிட்டே இருக்காங்க. ரோகிணியால் எந்த ஒரு விஷயம் சொல்லியும் தடுக்கவும் முடியல. ஏங்க யாருங்க அவன், கிறிஷை கடத்தி வச்சுக்கிட்டு அவன் எதுக்குங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், தேவையில்லாமல் பிரச்சனை ஏதாச்சும் வரப்போதுங்க அப்படின்னு. ஆமாம் இப்போ தான் இப்போ உருப்படியே யோசிக்கிறா, எதுக்கு யார் அவன் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு அவனை அப்படியே துரத்தி விடுங்க, இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் போலீஸில் பிடிச்சி கொடுத்தா பையனுக்கு ஏதாச்சும் ஆகிடும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். என்னமோ போலீஸில் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கே அப்படின்னு. ஏங்க அதுக்கு கண்டவங்களாம் வீட்டுக்குள்ளே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே யோசிக்கிறாங்க முத்து வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு. பிஏவை இங்கே வர சொல்லலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போது எதுவுமே சொல்லாமல் இல்லை நீங்கள் வரதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி ஃபோனை வை, நான் ஏதாச்சும் இடம் சூஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு யோசித்து சொல்கிறேன்னு ஃபோனை வை அப்படின்னு சொன்ன உடனே மனோஜும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. சொன்னதுக்கப்புறமா நான் சொன்ன டீலுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்றல, இப்போ பார் நான் பையனை என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரட்டுறாரு. அவர் உடனே ஃபோன் பண்ணி இல்லை எதுவும் பண்ணிடாத, பேசாமல் நான் பணத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி முத்து கிறிஸ்க்கு ஏதாச்சும் ஆகிடணும் பயந்துக்கிட்டு உடனே வந்து அந்த
மனோஜ்கிட்ட சொல்லி பிஏ கிட்ட சொல்கிறாங்க. அதுபடி அவங்களுமே வந்து ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டுட்டு கிளம்புறாரு மனோஜ். வந்துட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு கிறிஷை கூட்டிகிட்டு வந்துடுடா, பணம் நமக்கு முக்கியம் இல்லை, கிறிஷ் தான் முக்கியம் அப்படின்னு. என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு தெரியாமல் மனோஜும் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. ஸோ முத்துவும் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. குழந்தை விஷயத்தில் நம்ம விளையாட முடியாது. நமக்கு ஏதாச்சும் ஃபோன் பண்ணியிருந்தா கூட நாம் சமாளிச்சிருக்கலாம். இவனை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இவனை போயிட்டு அங்கே பையனை கூட்டிகிட்டு வாடானாலையும் இவனுக்கு தைரியமும் இருக்காது. பணத்தை கொடுத்துட்டு பேன்னு தான் வருவான். என்ன பண்ணுறது அப்படின்னு முத்து யோசிச்சுட்ருக்காரு. அப்போ மனோஜ் கிளம்பி போயிடுறாரு பணத்தை எடுத்துகிட்டு. அவர் என்ன அப்படின்னா போய் தொலைஞ்சது தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுடுறாரு. பணத்தை எதுக்கு அந்த பையனுக்காக நாம் 2 லட்சத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் நினச்சிட்ருக்காரு. அப்போது நடுவில் போயிட்டு இருக்கும்போதே அந்த பிஏக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு தான் நான் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்தேன். இங்கே பாரு, அவனுக்காக நான் எதுக்கு 2 லட்சம் பணத்தை கொடுக்கணும்? அந்த பையனே எங்கள் வீட்டில் வேண்டாத தான் இவ்வளோ நாளாக இருந்துகிட்ருக்கான். அந்த பையனை எங்கேயாச்சும் கொண்டு போய் விடணும்னு தான் நாங்களே நினச்சிட்ருக்கோம். இங்கே பாரு, அந்த பையனை நீ கொண்டுடு, இல்லை ஏன்னா வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ கிளம்பிட்டே இரு. 2 லட்சம் பணம் அவனுக்காகல என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது. எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் அந்த பையனை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பணக்கார வீட்டு பையனாக பார்த்து கடத்தி நீ பணத்தை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து அலட்சியமாக ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. முத்து இங்கே நினச்ச மாதிரி மனோஜ் பயங்கரமாக சொதப்பிடுறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே, என்ன நீ இப்படி பேசுகிற? அந்த பையன் மேலே உனக்கு அக்கறையே இல்லையா? அந்த பையன் உங்கள் வீட்டில் தானே இருக்கான் அப்படின்னு. எங்கள் வீட்டில் தான் இருக்கான், அந்த பையன் அங்கே இருக்கிறது எங்களுக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ இப்படி பேசுகிற? பையனோட உயிரை விட உனக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னு. ஆமாம், ஃபோனை வை, திரும்ப திரும்ப எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணாது அப்படின்னு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு மனோஜ். அப்படி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய் ஷோரூமில் உட்காந்துக்கிறாரு. அப்போது இங்கே கிறிஷை கொண்டு வருவாங்க அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. முத்து ஃபோன் எடுக்கிறதே இல்லை. அப்போது உங்கள் ரோகிணிக்கு வந்து அந்த பிஏ ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இது திரும்பவும் என் ஃபோன் பண்ணுறான், மனோஜ் போயிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு வந்தானா இல்லையா, அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணுறானா அப்படின்னு. என்னாச்சு, மனோஜ் பணத்தை கொடுத்துட்டாரா, கிறிஷை விட்டுட்டியா அப்படின்னு. என்னது, கிறிஷை விட்டுட்டுன்னு பணம் கொடுத்துட்டாரா? எங்கே பாரு, உன் புருஷன் நம்ம இவ்வளோ முட்டாளாக இருக்கான். நீ அக்கறைப்படுற அளவுக்கு உன் குழந்தை மேலே உனக்கு தான் அக்கறை, அவனுக்கு இல்லை. அவன் எங்கேயாச்சும் என்னமாச்சும் அந்த குழந்தைய பண்ணிக்கோ, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கே போயிட்டான். இங்கே பாரு, எனக்கு தேவை பணம். இப்போது நான் நினச்ச மாதிரி பணத்தை கொண்டு வரல, இப்போது நீயும் பணத்தை கொண்டு வர போகிறதில்ல. இப்போ நான் வீட்டுக்கு வந்து அடுத்து உண்மையாக தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎஃப் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. உடனே ரோகிணி போயிட்டு மீனா கிட்ட, மீனா, மனோஜ் போய் பணத்தை கொடுக்கவே இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அமைதியாக விட்டுட்டு போயிட்டுருக்காரு. அந்த பிஏ இப்போ வீட்டுக்கு வரதா சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த விஷயத்த நம்ம அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியாது. அவங்க மனோஜ் போயிட்டு பணத்தை கொடுக்கல அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்க மாட்டாங்களா? சந்தேகமா? என்ன இது, உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட மனோஜ் கிருஷ்ணாலாம் அக்கறையே இல்லையா? ஏன் இப்படி கேவலமாக நடக்கிறாரு? இங்கே பாரு, இதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது, இந்த விஷயத்தில் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு. பின்ன உன் வருஷம் போய் பணத்தை கொடுத்துட்டு கிறிஷை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஐடியா தான் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் வேறு எதுவும் நாங்கள் பண்ண முடியாது. அந்த ஆளுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? நான் என்ன பண்ண முடியும் இந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அவன் வந்தால் வீட்டில் விஷயத்த சொல்லிடுவானே, ஒரு வேளை இவளால் வீட்டில் விஷயத்த சொல்ல முடியல, அவன் வந்தாச்சும் சொல்லட்டும் அப்படின்னு இவ்வளோ உதவி தள்ளிட்டாளே அப்படின்ற மாதிரி ரோகிணி நினச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது தான் வீட்டுக்கு காலிங் பெல்லை வந்து அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடித்த உடனே அந்த ஆள் வந்து கிறிஷை தூக்கிட்டு வந்து நின்ற உடனே எல்லாருமே ஓடி போய் கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிறிஷ், நீ எங்கே போனடா, யாரடா இவர், நீ எங்கே இவர் கூட வர அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போது இந்த பையன் தோ அங்கே வெளியில் நின்றுட்டு இருந்தான், ஸ்கூலு வாசலில் அனாதியா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், இந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்தோம் கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷை யாரோ கடத்திட்டு போனதாக சொல்கிறாங்க. இப்போது இவன் வந்து எப்படி சொல்கிறானேன்னு இங்கே முத்துக்கு ஒரே குழப்பம். கிறிஷை கூட்டிகிட்டு வரதான் நான் மனோஜ் போனால் அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. அப்போ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் யார் சார்? கிறிஷை யாரோ கடத்தி வச்சுருக்கிறதா ஃபோன் பண்ணி எங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க, அதை கொடுத்துட்டு தான் கிறிஷை கூட்டிகிட்டு வரேன்னு என் அண்ணன் போனான். ஆனால் நீங்கள் இப்போ கிறிஷை கூட்டிகிட்டு வரீங்க, நீங்கள் எங்கே சார் பார்த்தீங்க கிறிஷை அப்படின்னு. ஓ, நான் தான் சொல்கிறேன்ல, கிறிஷு ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தான் அழுதுகிட்டு ஸ்கூல் வாசலில், அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன் கிறிஷை, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே கிறிஷ்கிட்ட ஆல்ரெடி அந்த பிஏ மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் உங்கள் வீட்டில் உன்னை கூட்டிகிட்டு போய் விட போகிறேன், நான் தான் உன்னை கடத்திட்டு வந்தேன்னு ஏதாச்சும் சொன்னேன்னா உன் அம்மாவை நான் கொன்னுடுவேன், இல்லை உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி பிஏ கூட்டிகிட்டு வந்ததுனால கிறிஷ் பயந்து போய் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கான். அப்போது இந்த பிஏவும் அவருக்கு சாதகமாக இதை பயன்படுத்திக்கிட்டு இப்படிலாம் வந்து போய் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது இவன் எங்கேப்பா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கிறிஷ்
அப்படின்னு. இவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டானே, இப்போ விஷயத்த சொல்லிட போகிறானா அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஐயோ அதான் கிறிஷ் கடிச்சிட்டான்ல, யாருன்னு தெரியல, எதுக்கு அவங்கள உள்ளாலா விடணும் அப்படின்னு கரெக்டாக சொன்னமா ரோகிணி. இவனை எதுக்கு விட்டுக்கிட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு. இங்கே பாரு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? கிறிஷை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, யாருன்னே தெரியல, அவங்கள உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு கூட உனக்கு மனசு இல்லையா? ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூட அப்படின்னு அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்காரு. சார் இருக்கட்டும் சார், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு பயத்தை உண்டாக்கிறாங்க. எங்கள் விஷயத்த சொல்லிடுவோமோ, விஷயத்த சொன்னால் அவள் பயப்படுவா, வீட்டுக்குள்ளே போய் இப்படியெல்லாம் மிரட்டினா பணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பி இப்படி வந்து மிரட்டுறாரு. அப்போது அங்கே ரோகிணியை பார்த்து சொல்லிடவா அப்படின்ற மாதிரி செய்கை காட்டுறாங்க. வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு. அப்போ நான் கேட்ட மாதிரி பணத்தை கொடு அப்படின்னு. முதல்ல நீ இங்கேருந்து போக அப்படின்னு ரோகிணி சொல்லவும், சரிங்க சார் அப்புறம் நான் வரேன், பையனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் நன்றி சொன்னதுக்கப்புறமா அவங்க கிளம்பி போயிடுறாங்க. மீனாக்குமே இவர் தான் அந்த பிஓ அப்படின்ற விஷயம் இன்னமும் தெரியாது. மிரட்டுறாங்க, விஷயம் தெரியும் அவருக்கு அப்படின்னு தெரியுமே தவிர இந்த ஆள் தான் அப்படின்னு மீனாவுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் அவருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறமா அப்போ தான் உயிரே திரும்பி வருது ரோகிணிக்கு. அப்போ உன் புருஷன் எங்கே போயிருப்பான், ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு மனோஜ் அனுப்பி வச்சுட்டு, மனோஜுக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு தெரியலையேடா, என் பையனை இதில் கோத்து விட்டுட்டிங்களே, அவன் எங்கே போனான், ஃபோன் வேறு சுவிச் ஆஃப்னு வருதுன்னு இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், அவன் என்ன சின்ன குழந்தையா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை முத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக அந்த பிஏ போயிட்டு ரோகிணி மிரட்டி பணம் கேட்க போகிறாங்க. இங்கே பார், பயம் வந்துச்சா, வீட்டுக்குள்ளே வந்த எனக்கு விசேஷத்தோட எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், போனால் போகட்டும்னு மன்னிச்சு விட்டுட்டு வந்திருக்கேன், நீ கேட்ட மாதிரி பணத்தை தரலாம், இங்கே பார் அடுத்த தடவை வீட்டுக்குள்ளே வந்து நானே எல்லாம் விஷயத்தி சொல்லிடுவேன் அப்படின்னு வெளியில் நின்று மிரட்டுறாங்க. அப்போது இங்கே பார் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத, நான் எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி உனக்கு ஒரு நாள் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ரோகிணி வந்து இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போகிறாங்களா, இல்லை ரோகிணியை சால்வ் பண்ணுறதுக்காக பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்களா? ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.